எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பரப்புரை பயணத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி இருந்த தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது 29ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ள நிலையில் தூத்துக்குடியில் இருவரும் சந்திப்பார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ இந்த சுற்றுப்பயணத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது இருவருடைய சந்திப்பிற்கான ஒரு காரணமாக இருக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? உறுதியாக நம்ம இன்னைக்கு இது சாயந்தர கூட இது சம்பந்தமா அவங்க அதிமுக தரப்புல விவாதிச்சோம், கேட்டிருந்தோம். மக்களை காக்கும் தமிழகத்தை மீட்டோன்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்துல இந்த முக்கியமான மாற்றமானது நடைபெற்றிருக்கிறது. 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை ஆகிய சட்டமன்ற தொகுதியில பரப்புரை பண்ண இருந்தாரு. அன்றைய தினம் தான் பிரதமர் தூத்துக்குடிக்கு வர இருக்காரு. 26, 27 2 நாள் பயணமாக பிரதமர் தமிழகத்துக்கு வர்றாரு. முதல் நாள் தூத்துக்குடி விமான நிலையத்தை இறந்து வச்சு அன்றே திருச்சி ரிட்டர்ன் ஆகி திருச்சியில அன்று இரவு தங்கி மறுநாள் 27ஆம் தேதி அவர் கங்கை கொண்ட சோழபுரம் போய் சாமி தரிசனம் செய்கிறார். இதற்கு இந்த 2 நாள்ல 26ஆம் தேதி மட்டும்தான் ஸ்கெடியூல் இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு. 27ஆம் தேதி ஓய்வு, ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினத்தில் அந்த சந்திப்பு இருக்குமா இல்ல 26ஆம் தேதியே தூத்துக்குடியில் இந்த சந்திப்பா, திருச்சியில அந்த சந்திப்பான்றதை மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கேற்றவாறு தான் இது மாற்றி அமைக்கப்பட்டதாக தகவல் இருக்கு. ஏன்னா அவருடைய பரப்புரை எல்லாமே மாலை நேரத்துல, இரவு நேரத்தில் நடக்கிறதால அந்த கால அவசரத்துல பிரதமர் வரக்கூடிய சூழ்நிலை இது எங்கேயும் இடையூறாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக மாற்றி அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், அது இவங்களுடைய சந்திப்பு தூத்துக்குடியில இருக்க போகுதா இல்ல திருச்சியில இருக்க போகுதா என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. கூட்டணி அமைந்த பிறகு பிரதமரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதும் மிகுந்த கவனமாக வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நன்றி சபாஷ். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரியன். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து இப்போ தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சையில பிரதமரை அவர் சந்திக்க கூடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த பயண மாற்றத்தினால எழுந்திருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? பிரதமர் இந்த விசிட்ல, தமிழ்நாடு விசிட்ல கண்டிப்பா கூட்டணிக்கு தலைமை தாங்கல் கட்சியான அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு என்பதை நான் பாக்குறேன். அதுக்கேற்றபடிதான் தன்னுடைய டூர் ப்ரோக்ராம் அவர் மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அதுக்கு சந்திக்கிறதுக்கான அவசியமும் இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அமித்ஷா இங்க கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி ஜெல்லாகி ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்கு பதிலாக அது பலவிதமான ஒரு சர்ச்சைகளை உருவாக்குற ஒரு விஷயமா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது ஆட்சியில் பங்கு, அமித்ஷாவுடைய பேட்டிகள் 3-4 பேட்டிகள் பாஜக ஆட்சியில் பங்கு பெறும் என்று சொல்வதும், என்டிஏ ஆட்சி என்று சொல்வதும், இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார் என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையை 2 கட்சிகளுக்கு இடையே ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அது பழனிசாமி அவர்களை நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அந்த வகையில பார்க்கும்பொழுது அமித்ஷா சென்னைக்கு சமீபத்தில் வருவதற்கான ப்ரோக்ராம் எதுவும் இல்லாத போது பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தணும்னு, பாஜக தெளிவுபடுத்தணும்னு எடப்பாடி அவர்கள் விரும்புவார்கள். ஸோ அதை பிரதமர்கிட்ட சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி முதல்வர் கேண்டிடேட்டா நான் அனௌன்ஸ் பண்ணணும், பாஜக அபிஷியலா சொல்லணும்ன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவர் வைக்க கூடும். ஆக்சுவலா அது அமித்ஷா தான் கட்சி விஷயங்களோ கூட்டணி விஷயங்களோ அமித்ஷா தான் கவனிக்கிறதுனால பிரதமர் அதை கேட்டுக்கொண்டு அமித்ஷா அடுத்த தடவை வரும்போது ஏதாவது அந்த விஷயத்துல ஏதாவது மாற்றி ஏதாவது சொல்கிறாரா, எடப்பாடி தான் சிஎம்மா வருவார் அப்படின்னு சொல்லி சிஎம் கேண்டிடேட் சொல்லுவாரா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இவர்களுக்கு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி திமுக அரசாங்கத்தின் மீது பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்தாதான் அவங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பெரிய ஊழல் பட்டியலை சொன்னார் திமுக பத்தி அவருடைய பேட்டிகள்ல. சோ அது சம்பந்தமான ஏதாவது தொடர் நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுக்காதிருக்கீங்கன்னு கொஞ்சம் அதை வற்புறுத்துவார், எடப்பாடி அதை வற்புறுத்துவார். சோ அதற்கு திமுகவுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும்னு ஒரு விஷயத்த அவர் கையில் எடுப்பார்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடியதும் சொல்ல முடியாதுமான பல விஷயங்கள் இருக்கு. எடப்பாடி சந்திப்புல இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த சந்திப்பு கண்டிப்பா அவசியமா நடக்கும். 26 தூத்துக்குடியில் நடக்குதா இல்ல 27 திருச்சியில் நடக்குதான்றதான் இங்க முக்கியமான விஷயம். எங்க நடந்தாலுமே இவர்கள் இருவரும் சந்திப்பதற்கான அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.